ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு udemy.com பற்றி நான் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணி என்கிட்ட கேட்டிருந்தாங்க, udemy.com வந்துட்டு ஏன் வந்து என் அக்கௌண்ட் வந்து பிளாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. udemy.com பற்றி என்னன்றதை ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுறான்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து udemy.comோட பர்பஸ் என்னன்னா, நம்ம வந்து எவ்வளோ நேரம் நம்ம நிறைய நேரம் அந்த udemy.comல போயிட்டு யூஸ் பண்ண அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸு, அது போக வந்துட்டு பேமெண்ட் பண்ணி நம்ம வாங்கியும் படிக்கலாம். ஃப்ரீ கோர்சஸும் இருக்குது. இப்போ வந்து ஒருத்தவங்க சில பேர் ப்ரொமோஷனல் வீடியோன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து கொடுத்துட்டு அந்த லிங்க் மூலமாக நீங்கள் போகிறப்போ அவங்க டேரெக்டாக udemy.com போய் சைன் அப் பண்ண சொல்லாமல் வேறு பேஜில் வந்து உங்கள் டீட்டெயில் அக்கௌண்ட் டீட்டெயிலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறப்போ வந்து மைபி அது ஃபேக் அக்கௌண்ட்டாக அவங்க கொடுத்துருக்கலாம். ஸோ அவங்க அந்த மூலமாக நீங்கள் போய் அந்த ஃப்ரீ கூப்பன் வந்து அப்ளை பண்ணுறப்போ அந்த மாதிரி ஒரு கூப்பனே இல்லாமல் இருக்கிறப்போ நீங்கள் அதுக்கு அந்த கூப்பனை கொடுத்து மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து ஒரு இதில் வந்து நீங்கள் சைன் அவுட் பண்ணி திருப்பி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ வந்து பிளாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது போக வந்துட்டு கமெண்ட்டு கொடுப்பீங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு நார்மலாக கரெக்டான கமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது ஓகே சொல்கிறாங்க. இல்லை நான் ஏதாச்சும் நீங்கள் வந்து அந்த இதுக்குள்ளே அவங்க ரூல்ஸு இது கொடுக்குறாங்கல்ல, அதில் இல்லாமல் நம்ம வந்து அன்வான்டாக ஏதாச்சும் பேசணுன்னா அப்போ பிளாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது போக வந்து டைரக்ட் கம்யூனிகேஷன் வித் udemy.comல வந்து ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டில் பேசுகிறப்பையும் வந்துட்டு அதுலேயும் நம்மளோட கம்யூனிகேஷன் சரியில்லைன்னா அப்பையும் பிளாக் பண்ணுற சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு மல்டிபிள் யூசர் வந்து இதில் நிறையா இதில் ஏதாச்சும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்பையும் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மெயினாக ஒரே இதுலேயே நிறைய நம்ம udemy.com நிறைய தடவை சைன் அவுட் பண்ணி சைன்இன் பண்ணி நிறையா இது பண்ணுறதுனால சில அக்கௌண்ட்ஸ் வந்து அவங்க பிளாக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஃபேக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் பிளாக்ல வருது. ஸோ சப்போஸ் வந்துட்டு பிளாக் ஆகிருந்ததுன்னா நீங்கள் வந்து புது மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி udemy.com யூஸ் பண்ணுங்கள். ஒரு அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், நிறைய அக்கௌண்ட் யூஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்டாக கமெண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக கொடுங்க, இல்லாட்டினா பெஸ்ட்டு எதுவும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்து அவங்க udemy.comல போடுவாங்க. அப்போ வந்து அது பிளாக் ஆக சான்சஸ் இருக்குது. இல்லை ஃபேஸ்புக் இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து அது udemy கண்டுபிடிச்சிட்டு யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதில் பிளாக் பண்ண சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து சில இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாமல் பண்ணுறப்போ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த கண்டென்ட்டை வச்சு நீங்கள் போடுறது வேறு விஷயம். அதே PDF ஃபைலில் அதே எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் வந்து பண்ணுறப்போ வந்துட்டு அது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் வரப்போ உங்களை வந்து அக்கௌண்ட் பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் புது அக்கௌண்ட்டாக கொடுத்து புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுதான் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். இதுக்கு வந்துட்டு நான் பே பண்ணி ஏதாச்சும் நீங்கள் கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அது போனது தான். வேறு என்ன பண்ணலான்னு வேணால் பார்க்கலாம். பட் வந்துட்டு நம்ம ஒரு 2 ஸ்ட்ரைக் 3 ஸ்ட்ரைக் தான் கொடுப்பாங்க. நம்ம ரிப்பீட்டடாக இது பண்ணுறப்போ வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம போனது தான். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து பாயிண்ட்ஸு. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.